திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்பேரி அருகே இருக்கக்கூடிய பூலுடையார் சாஸ்தா கோயிலுக்கு அருகே இருக்கக்கூடிய சமணர் படுகைக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். பூலுடையார் சாஸ்தா கோயிலுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய இந்த மலையில தான் இந்த சமணர் படுகைகள் உள்ளது. இந்த கோயிலின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சமணர் படுகைகளை தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் எடுத்திருக்காங்க. ஆள் ஆரவாரமின்றி ஒரு அமைதியான சூழ்நிலையில் இந்த சமணர் படுக்கைகளை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கே பிரமிப்பாக இருக்குது. பாருங்கள், அந்த மலை அடிவாரத்துக்கு சென்று இந்த சமணர் படுக்கைகளை கிட்ட காட்டுறேன். இந்த சமணர் படுக்கைகளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இந்த சமணர்கள் படுக்கும் பொழுது மழை நீர் உள்ளே வடிகாமல் இருக்கிறதுக்காக இந்த மலை முகடுகளில் வரப்பு வெட்டி அதை காப்பாற்றியிருப்பாங்க. சமணர் படுக்கை என்றாலே ஒரு மலை மேலே ஏறி போய் தான் நம்ம அந்த சமணர் படுக்கைகளை பார்க்க முடியும். ஆனால் இந்த சமணர் படுக்கைகள் மலை மேலே இல்லாமல் சமதளத்தில் ஏற்படுத்தப்பட்டது தான் இதோட சிறப்பு. இந்த மலையின் வரப்பிற்கு மேற்பகுதியில் கூரை பகுதியில் ஒரு தமிழ் பிராமி கல்வெட்டு வெட்டப்பட்டிருக்கு. பாருங்க, அதை காட்டுறேன். இதில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, வெண்காசிபன் குடுப்பித்த கல் கஞ்சனம் அப்படின்ற ஒரு தமிழ் பிராமி கல்வெட்டு மிகப்பெரிய அளவில் கல்வெட்டாக வெட்டப்பட்டிருக்கு. மற்ற இடங்களில் வெட்டப்பட்ட இந்த எழுத்துக்களோட வடிவத்தை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த எழுத்துக்களோட வடிவம் மிகப்பெரியதாக இருக்குது. அதுதான் இதோட சிறப்பு. இந்த சமணர்கள் வாழ்ந்த இந்த கற்படுக்கைகளின் காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. சமணர்கள் இந்த வெட்ட வெளியில் இந்த கற்படுக்கைகளில் தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கும் பொழுது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த கற்படுக்கைகளின் காட்சியை பாருங்கள், எவ்வளோ அழகாக வெட்டியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க பொழுதுபோக்கிற்காக விளையாண்ட பரமபத விளையாட்டுகளோட கல்வெட்டுகளை பார்க்குறீங்க. இந்த கற்படுக்கைகளில் சுவாமி அழகிய அம அப்படின்ற ஒரு தமிழ் பிராமி கல்வெட்டு இதில் வெட்டப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வார்த்தையை நம்ம தேடி பார்க்கும்பொழுது தமிழில் தற்காலத்தில் வெட்டப்பட்ட சுவாமி அழகிய அம அப்படின்ற வார்த்தை தான் இங்கே தெளிவாக தெரியுது. இது இப்போ உள்ள யாரோ ஒருத்தவங்க இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. தமிழ் பிராமி மொழியில் எழுதப்பட்ட இந்த சுவாமி அழகிய அம என்ற வார்த்தை இந்த கற்படுகைகளில் எங்கே வெட்டப்பட்டிருக்கு அப்படின்றத நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க மறுகால் தலை என்ற சமணர் படுகைகளை பார்ப்பதற்கான ஏற்பாட்டை தொல்லியல் துறையின் நிறுவனர் ஆசிரிய பயிற்றுனர் திரு காளிராஜா ஐயா அவர்களும், மன்னர் பள்ளியின் தலைமை ஆசிரியரும் தொல்நடை குழுவின் தலைவருமான திரு சுந்தரராஜன் அவர்களும், பணி நிறைவு பெற்ற காப்பாட்சியர் திரு பக்கிரிசாமி அவர்களும் இந்த பயணத்திற்கான ஏற்பாட்டை நம்மோடு செஞ்சிருந்தாங்க. அவர்களுக்கு இந்நேரத்தில் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.